ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பூஜை மிக எளிமையாக எப்படி செய்வது என்று நாம் பார்க்கலாம். மிக எளிமையாக பூஜை செய்வது எப்படி, அதாவது பூஜை செய்வதற்கு முதல்ல பெருமாள் படத்துக்கு நல்ல பொட்டு வைக்கணும், அதன் பிறகு பூ வைக்கணும், அதன் பிறகு நாம் என்ன நெய்வேத்தியம் செய்யலாம், ஒரு பழமோ ஒரு கல்கண்டோ ஒரு சர்க்கரையோ இல்லை ஒரு பொங்கல் ஏதாவது ஒன்று வைத்து நாம் வழிபட வேண்டும். அதுதான் முறை. இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, என்ன செய்வது? சிம்பிளாக வழிபடணுமே, எப்படியா பெருமாளை வழிபட்டு ஆகணும் என்றால் அதுக்கு தான் பகவான் சொல்லியிருக்கார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமிய பக்தியா பிரேச்சதி தாதகம் பக்தி கிருதம் அஷ்டாமி பிரஜாத்மனவன் சொல்லி பகவான் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் ஒருவர் எனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றால் ஒரு பத்திரம் என்றால் இலை, ஒரு இலை வைத்தாலே போதும். பெருமாளா ஒரு துளசி இலை, சிவனா ஒரு வில்வேலை வச்சு வழிபட்டாலே போதும். சரி, அப்படி இல்லை என்றால் புஷ்பம், ஏதாவது கிடைக்கிற பூக்கள், ஏதாவது கிடைக்கிற பூ வைத்து வழிபட்டாலும் போதும். அதன் பிறகு பழம் இருந்தால் பழம் வைக்கலாம், அதுவும் இல்லையா கொஞ்சோண்டு தீர்த்தம் வச்சு அந்த பகவானை வழிபட்டாலே போதும் என்று பகவான் கீதையில் சொல்றார். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இவையெல்லாம் கிடைக்கவில்லை என்றால், ஒண்ணுமே இல்லை என்றால், நாம் அந்த பகவானை கை தூக்கி வணங்கினாலே போதும், நமக்கு பரிபூர்ணமான ஒரு அருள் கிடைத்துவிடும், அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்துவிடும். பகவான் என்ன பார்க்கிறார் என்றால், நாம் என்னென்ன வைத்து வழிபடுகிறோம் அதையெல்லாம் அவர் பார்ப்பதில்லை. அவர் என்ன பார்க்கிறார்? நம்மிடம் உள்ள உண்மையான பக்தி, தூய்மையான பக்தி இருக்கிறதா, அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவ்வாறு தூய்மையான பக்தியோடு கொஞ்சம் தீர்த்தத்தை வைத்து வழிபட்டாலே போதும், அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். ஒன்றுமே இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். நமக்கு என்ன தேவை அந்த பக்திக்கு என்றால் வைராக்கியம் தான் தேவை. அந்த வைராக்கியம் மிக முக்கியம். அதாவது தினமும் பகவானுக்கு பூஜை செய்து விட்டுத்தான் நான் மற்ற வேலை பார்ப்பேன் என்று ஒரு குறிக்கோள் வைத்து கொண்டால் நான் அதை தினமும் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து சீர்ந்து கூட நாம் நழுவக்கூடாது. அதுதான் அந்த பகவானுக்கு தேவை. இதற்கு ஒரு கதை கூட நாம் பார்த்துடலாம். அதாவது சாக்கிய நாயனார்னு இருந்தார் ஒருத்தர், 63 நாயன்மார்கள் ஒருத்தர் சாக்கிய நாயனார். அந்த சாக்கிய நாயனார் என்ன சொல்வார்னா, தினமும் சிவனை வழிபட்ட பிறகுதான் சாப்பிடுவார், சிவனை வழிபடாமல் சாப்பிடவே மாட்டார். அது அவருடைய குறிக்கோள். இதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் காட்டு பாதையில் போகும்போது ஒன்றும் வழிபட முடியலை. என்ன செய்யறதுன்னு பார்த்தார். அப்போ அவர் கண்ணில் ஒரு சிவலிங்கம் தென்பட்டது. அவ்வளவுதான், மிக சந்தோஷமாகிவிட்டது. ஆகா, வழிபடாமல் இருக்கிறது சிவலிங்கத்தை சொல்லி அவர் என்ன செய்தார் என்றால், அந்த சிவலிங்கத்தை வழிபட பூ பழமெல்லாம் தேடி பார்த்தார் சுற்றி முற்றிலும். ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கவில்லை. என்ன செய்வது? காடாச்சு, காடுல என்ன கிடைக்கும்? தண்ணியாவது கிடைக்கும் பார்த்தா தண்ணி கூட கிடைக்கல. கடைசியில் அவர் என்ன செய்தார் என்றால், பக்கத்துல சிவலிங்கம் பார்த்து சின்ன கல் இருந்தது, அந்த கல்லை எடுத்து ஓம் நம சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி போட்டார் சிவன் மேல. அவ்வளவுதான். கைலாயத்துல பார்வதி சிவன் உட்கார்ந்துருக்காங்க. இவர் போட்ட கல் அங்கே வந்து பூ மலரா போய் அவர் திருவடியில விழுந்தது. அப்போ நீங்க பார்த்துக்கிடுங்க அந்த பக்தி எவ்வளவு உண்மையா இருக்குன்னு பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையான பக்தியோடு நாம் வழிபட வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக நாம் அந்த சாக்கிய நாயனார் மாதிரி செய்யலாமா என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அவருடைய பக்தி தூய்மையான பக்தி, உண்மையான பக்தி. நாயன்மாருடைய பக்தியெல்லாம் உண்மையான பக்தி. நம்ம பக்தியெல்லாம் அப்படி இல்லை. எனவே நாம் நம்மால் முடிந்தது வைத்து வழிபட வேண்டும். இல்லையா, அழகாக இரு கரம் தூக்கி அந்த பெருமானை வழிபட்டாலே போதும், அவருடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். இதில் சந்தேகம் என்பது இல்லை. இவ்வாறு தான் மிக எளிமையாக பூஜை செய்வது. கை தூக்கி வணங்கினால் போதும். மங்களம் போகும்.